உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். துறையில இந்த வெளியே ஏன் வெளியே விட நான் கேட்டேன். நீங்க பிரிண்ட் அவுட் கொடுங்க, யார் யாருக்கு கொடுத்துருக்கீங்க. ஒரு கடைக்கு 453 பேர் எப்படி கொடுத்தீங்க? ஒரே கடைக்கு ஒரே எஸ்எஸ் 453 பேர். ஏன்டா ஆதாரம் இருக்கு? ஒரே ஒரு 2 நாட்கள் இருக்க முடிவற்ற கடைக்கு 52 பேர் எப்படி கொடுத்த? யாரை கேட்டு கொடுத்த? ஈப்போல ஒருத்த கடைக்கு 50 பேர் கொடுத்துருக்க. ஒரே கடை, ஒரே நாட்கள், 2 நாட்காலி. நாங்க 12 வருஷமா அவர் காலில் கும்பிட்டு விழுந்து ஒய்பி சிவகுமார் எடுத்தோம். 5 நாட்கள் போடுற கடைக்கு 2 பேர் கொடுக்க மாட்டேங்கிறேன். ஒரு 2 நாட்கள் போடுற கடைக்கு 52 பேர் ஃபிக்ஸ் பண்ற. கிழமை இந்த கிழமைக்கு வா, இந்த ஆபீசர் இருப்பாரு, இந்த ஆபீசரை போய் பாரு, உனக்கு கொடுப்பாருன்னு ஃபிக்ஸ் பண்ற. ஏங்க அதுக்கு நாங்க எம்எஸ்சிசி கூட முதல்ல பண்றதை விட இன்னும் இருக்கிற கோட்டாவில் ஒரு 1000 தான் எனக்கு. நாங்க எங்க கெத்துருநானுக்கு கொடுத்துக்கிறோம் எங்க சங்க உறுப்பினர்களுக்கு. அப்படி நீ தர மறுத்தீங்கன்னா எஸ்பிஆர் போய் தான் அவன் விட மாட்டேன். முழு அமைச்சர் தமிழர் இல்லாம இருந்த முதல் தடவை தாங்க. இது அநியாயம் இல்லையா? இத்தனை லட்சம் பேர் இந்தியர்கள் தமிழர்கள் இருக்கும்போது ஒரு தமிழ் மந்திரியை போட்டா நாங்க தமிழ் பேசுற மந்திரியா? அப்ப மற்ற அமைப்புகளை போய் சந்திக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். எந்தெந்த முடிதிருத்தும் கடைகளுக்கு 3313 அந்நிய தொழிலாளர்கள் பர்மிட் வழங்கப்பட்டது? ராஜசேகரன் கேள்வி. சுமார் 12 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு மலேசிய இந்திய பாரம்பரிய தொழில்துறைகளுக்கு 7500 அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தி கொள்ள அரசாங்கம் அனுமதி வழங்கியது. பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் முன்னாள் மனிதவள அமைச்சர் சிவகுமார் ஆகியோர் முடித்திருத்தும் நிலையங்கள், டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நகை கடைகளுக்கு 7500 அந்நிய தொழிலாளர்களை பெற்று தந்தார்கள். இந்த 7500 அந்நிய தொழிலாளர்களில் முடித்திருத்தும் நிலையங்களுக்கு 3313 அந்நிய தொழிலாளர்களுக்கு பெர்மிட் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் மலேசிய இந்தியர் சிகை அலங்கரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு 100க்கும் மேற்பட்ட அந்நிய தொழிலாளர் பெர்மிட் மட்டுமே கிடைத்திருக்கிறது. இங்கு முக்கியமான கேள்வி என்னவென்றால் 3313 அந்நிய தொழிலாளர்கள் பெர்மிட் எந்தெந்த முடித்திருத்தும் கடைகளுக்கு வழங்கப்பட்டது என்று மலேசிய இந்தியர் சிகை அலங்கார நிலைய உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஆர் ராஜசேகரன் கேள்வியை எழுப்பினார். நாங்கள் 12 ஆண்டுகளாக போராடி இந்த அந்நிய தொழிலாளர்களை பெற்றோம். ஆனால் இது யாருக்கு வழங்கப்பட்டது என்பது பெரும் மர்மமாக உள்ளது. இந்தியர் முடித்திருத்தும் நிலையங்களில் வேலை செய்ய அந்நிய தொழிலாளர்கள் இல்லாமல் நாங்கள் பரிதவிக்கிறோம். ஆனால் 3313 வேலை பர்மிட் வழங்கிவிட்டதாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூறுகிறார்கள். எங்களுக்கு கிடைக்க வேண்டியதை யாரோ சுருட்டி கொண்டு போய்விட்டார்கள். ஈப்போவில் உள்ள ஒரு முடித்திருத்தும் கடைக்கு 52 பெர்மிட் மற்றும் இன்னொரு கடைக்கு 400 பெர்மிட் வழங்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. 12 வருஷம் போராடி 7500 பெர்மிட் மாண்புமிகு டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், ஒய்பி மனிதவள அமைச்சராக இருந்த ஒய்பி சிவகுமார் 12 வருஷத்துக்கு பிறகு எங்களுக்காக போராடி எடுத்து கொடுத்தார் 7500 பெர்மிட். நாங்கள் 15000 கேட்டால் 7500 முதல்ல வாங்கிங்க, அப்புறம் வாங்கி தரோம்னு சொன்னாங்க. இந்த 7500 பெர்மிட் இன்னாருக்குன்னா கிடையாது. மொத்தமாக தான் துணி கடை, நகை கடை, முடிவற்ற கடை. ஆனால் எங்களுக்கு தேவையானது 2500 தேவையில்லை. ஒரு 2500 எங்களுக்கு போதும். எங்கள் சிகை அலங்கர உறுப்பினருக்கு அது நாங்கள் என்ன சொல்லி வாங்கினோம்னா கெத்துருநான், அதாவது பாரம்பரிய தொழில் புரியவர்களுக்கு கொடுக்கணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்எஸ்எம் பதிஞ்சிருக்கணும். அதே போல எங்கள் சங்க லெட்ரு வேணும். இது போன்ற நிறைய கட்டுப்பாடுகளை விதித்து மனிதவள அமைச்சுக்கும், உள்துறை அமைச்சுக்கும், பயனீட்டாளர் அமைச்சுக்கும் நாங்கள் கட்டுப்பாடுகளை சொல்லி தான் கொடுத்தோம். ஆனால் உங்கள் உறுப்பினர்கள் மாநிலத்துக்கு 2 பேர் 3 பேரை கூட கெத்துருநான் எடுக்கலை. ஆனால் கேடிஎன், அதாவது உள்துறை அமைச்சு உயர்தர அலுவலர் என்ன சொல்றாருன்னா 3313 பெர்மிட் வெளியாயிருச்சு, அதனால உங்களுக்கு நிப்பாட்டிட்டோம். யாருக்கு கொடுத்தீங்க 3313 பெர்மிட்? யார்கிட்ட கொடுத்தீங்க? யார் எடுத்தது? அந்த விவரத்தை கேட்ட சொல்ல மறுக்கிறாங்க. டோட்டல் நம்பரை மட்டும் தான் சொல்றாங்க. 3313 சொல்றாங்களே தவிர யாருக்கு கொடுத்தாங்கன்னு சொல்ல. எங்களுக்கு அதுபோல தேவையில்லை. 3000 பெர்மிட் எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு 2500 பெர்மிட் இருந்தாலே எல்லாரும் எடுத்திருப்போம். ஆனா எங்க சங்க உறுப்பினர்கள் பாதிக்கு மேல இல்லை, 80% பேர் இன்னும் ஆள் எடுக்கல. 20% ஆளு தான் எடுத்திருக்காங்க. ஒரு மாநிலத்துக்கு 2 ஆளு 2 கடைக்காரர் 3 கடைக்காரர் தான் இருக்காங்க. மற்றது பூரா எப்படி போச்சு பெர்மிட் வெளியே? யாரு கொண்டு போனது? இது எங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். அப்படி தெரியலைன்னா இருக்கிற பெர்மிட்டை எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். இதை பத்தி நான் ஒய்பி சிவகுமார் அவர்கள்ட்டையும் மற்றவர்கள்ட்டையும் பேசியிருக்கோம். ஆனா முறையா கொடுக்கப்படாட்டினா நாங்க முறையா லஞ்ச ஒழிப்பு புகார்கள் கண்டிப்பா புகார் அளிப்போம். ஏன்னா எங்களுக்கு அந்த மொத்த டீடைல்ஸ் வேணும். நாங்க 12 வருஷம் போராடி 12 வருஷமா எடுக்க முடியாத பெர்மிட்டை மாண்புமிகு முன்னாள் மனிதவள அமைச்சர் மாண்புமிகு ஒய்பி சிவகுமார் அவர்கள் தான் எடுத்து கொடுத்தாங்க. அது எடுத்து எங்களுக்கு பயன் இல்லாமல் போச்சு. 30 கடை கூட ஆள் கிடைக்கல எங்க கெத்துருநானுக்கு.
எல்லாம் வெளியால் எடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் சொன்ன சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணுறோம் சொல்லிட்டு ஒருத்தம் கூட ஃபாலோ பண்ணலாம். கேடியனும் ஃபாலோ பண்ணல, கேபிடிஎனும் ஃபாலோ பண்ணல, மனித வள அமைச்சர் ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு நாங்கள் போராட வேண்டியிருந்தது. போராடி பண்ணி அப்புறம் எங்கள் சங்க பொறுப்பில் உள்ளவங்க வழிகாட்டி 1-2 பேர் எடுத்தாங்க. அப்போ அந்த பெர்மிட் எடுத்தது யாரு? 3313 பெர்மிட்டுங்கிறாரு உயர் அதிகாரி கேடிஎன்ல, உள்துறை அமைச்சர். அது எடுத்துட்டு போனது யாரு? 3313 பெர்மிட் எடுத்துட்டு போனது யாரு? அந்த இது எங்களுக்கு வேணும். இல்லைங்க, நான் பேசல தவறு இருக்கா இல்லையா? நாங்க ஒய்பி கிட்ட சொல்லி ஒய்பி மனிதவள அமைச்சர்கிட்டையும் உள்துறை அமைச்சர்கிட்டையும், அவர் தான் மனிதவள அமைச்சர், உள்துறை அமைச்சர்கிட்டையும் கேபிடிஎன்ல அதாவது பயனீட்டாளர் அமைச்சரையும் கெஞ்சி கூத்தாடி மெனக்கட்டு அலைஞ்சு எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு. அதை நீ திருடிட்டு போறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் அப்படியே போடுங்க, நான் சொன்ன போடுங்க. மஜிட் இந்தியாவில் ஒரு ஏஜென்ட் வந்து நேரடியாக கேட்கறான், 2 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா தான் நான் முடிவெற்ற பெருமிட்டு உங்க கடைக்கு தரங்கிறான். பத்திரிகையாளர்களுக்கும் எனது வணக்கம். நான் முதல்ல பேசுறது எஸ்எஸ்டி வந்து நான் இதை முடிச்சுட்டு வரேன். எஸ்எஸ்டி வந்து 5 லட்சம் வரைக்கும் எங்களுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் எங்கள் செயலாளர் ஆங்கில பத்திரிகை எல்லா பத்திரிகைகளுக்கு ஊடகங்களுக்கு கேட்டுக்கொண்டதன்படி இப்போ அரசாங்கம் எங்களுக்கு 1 மில்லியன் வரைக்கும் 1 மில்லியன் வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்டியை ரத்து பண்ணியிருக்காங்க. எங்கள் தொழிலுக்கு 1 மில்லியனுக்கு வேலை பார்த்தா தான் எஸ்எஸ்டி. அதற்காக அரசாங்கத்திற்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். 2வது விஷயமா என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்லிமென்றத்திலையும் அமைச்சரவையில் வேலை செய்யறதுக்கு ஒருத்தரும் கிடையாது இந்தியர்கள். ஏன்னா ஒரு தமிழன் இல்லை மந்திரி, ஒரு மந்திரி இல்ல. எந்த மந்திரியை நாங்க போய் பார்க்க முடியல. அப்பாயின்மெண்ட் கேட்கறான், அப்பாயின்மெண்ட் 10 வாட்டி கேட்டாங்க. செயலாளர் வந்து பேரை சொல்லியே சொல்றேன், எதுக்கும் ஒரு அமைப்புக்கு பெரியவரா இருக்காரு பிரபாகரன், அவர்கிட்ட 20 வாட்டி 30 வாட்டி கேட்ட அப்பாயின்மெண்ட் அனுமதி இல்லை. இன்னொரு எம்பி திடுறாரு, அவர்கிட்டையும் கேட்டோம்னா இன்னொருத்தர் கேட்டோம்னா ஏன்னா புரோட்டோக்கால் இப்படி வாங்கணும். எங்க மாய்க்காவில் இல்லாத மந்திரியாங்க, நான் பார்க்காத துன்சாமி வேலு, டான்ஸ்ரீ சுப்பிரமணியம், பழனி வேலு, டான்ஸ்ரீ இப்போ இருக்கிற விக்னேஸ்வரன், தத்தோஸ்ரீ சரவணன், டிஏபியில் ஒய்பி சிவகுமார வீட்டில் அப்பாயின்மெண்ட்லாம் போய் பார்ப்பாங்க. குலசேரனையும் பார்க்கலாம். ஆனால் அவர் எங்களுக்கு எடுத்து தரல. ஒய்பி சிவகுமார் தான் எடுத்து கொடுத்தாரு எங்களுக்கு. ஆளு ஒரு கைதட்டுங்கப்பா, எடுத்து கொடுத்தாரு. ஆனா மற்ற யாரும் இந்தியர்களை பத்தி அக்கறைப்படுறது, குறிப்பா தமிழர்களை அக்கறைப்படுறதுக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லைங்க. வருங்காலத்தில் தமிழர் மந்திரின்னு ஒரு மந்திரி ஏங்க 70 வருஷம் வரலாற்றுல இதுவரைக்கும் தமிழர் முழு அமைச்சர் இல்லாம இருந்ததே இல்லைங்க. இதுதான் முதல் தடவை. அந்நிய தொழிலாளர்களின் முடித்திருத்தும் நிலையங்களில் ஏன் சோதனை நடத்தவில்லை? ஆனால் இந்தியர்கள் நடத்தி வரும் முடித்திருத்தும் நிலையங்களில் மட்டும் சோதனை ஏன்? இங்க பண்டார், கோலாலம்பூர் டத்தோ பண்டார், அது சம்பந்தப்பட்ட அமைச்சர், அந்த அதில் பணிபுரியும் அலுவலர்கள் மிக கொடுமையாக நடந்து கொள்கிறார்கள். அந்நிய தொழிலாளர்கள், அதாவது பங்களாதேசிகள், பாகிஸ்தானியர்கள், மியான்மரை சேர்ந்தவர்கள், இந்தியாவை சேர்ந்தவர்கள் அனைவரும் இங்கு வந்திருக்கிறார்கள். ஆனா என்ன பெர்மிட்ல வந்திருக்கிறாருன்னு தெரியல. பெர்மிட்டை பொறுத்தளவு கெத்துருனான் இந்தியாவுக்கு மட்டும்தான் முடிவெற்ற பெர்மிட். ஆனா இங்க வந்து டோபி கடை, முடிவெற்ற கடை, அளவுக்கு அதிகமான ஸ்ரீ அலங்கரிப்பார் கடை என்ன திறந்து வச்சுருக்காங்க. அந்த கடைகளில் போய் யாருமே ஏன் மலேசியா ஆளுங்க இல்லைன்னு கேட்கறது இல்லை. ஆனா மலேசியர்களாகிய நாம கடை வச்சிருந்தோம்னா உள்ளுக்கு போய் ஏன் மலேசியர் ஒருத்தர் இங்கே வேலை செய்யலை, அந்த மலேசியர் இருந்தால் தான் கடை நடத்த முடியும் சொல்லிட்டு உடனே லைசன்ஸை பறிச்சுக்கிட்டு கடையை மூடிட்டு போனார். மூடிட்டு போறாரு. இது எந்த வகையில் நியாயம்? மலேசியர்கள் பிழைக்கணுமா இல்லை அந்நிய தொழில் வெளிநாட்டில இருந்து திருட்டுத்தரமாகவும் அயோக்கியத்தரமாகவும் வேற பெருமிட்ல வரவனை பிழைக்கணும், மற்றவனா மலேசியாவில் இருக்க சாகிறதா? இது ஒரு அநியாயமான ஒரு செயல். அதுபோக நாங்க உங்களுக்கு தெரியும் பத்திரிகையாளர்களுக்கு, மலேசிய இந்தியர் சிகை அலங்கார நிலைய உரிமையாளர் சங்கத்திற்கு குறைந்தது 1000 அந்நிய தொழிலாளர் பெர்மிட் வழங்கினால் கூட போதுமானது என்று அவர் சொன்னார். கோலாலம்பூர் சீன அசெம்பிளி மண்டபத்தில் இன்று 24ஆம் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் பின்னர் ஊடகவியலாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் மனிதவள அமைச்சர் சிவகுமார், மாய்கா முன்னாள் தேசிய உதவி தலைவர் டத்தோ டி மோகன், மைக்கி துணை தலைவர் டத்தோ ஏடி குமாரராஜா, மலேசிய இந்தியர் பொற்கொள்ளர் சங்கத்தின் தலைவர் டத்தோ ஹாஜி அப்துல் ரசூல், லெப்போ அம்பாங் இந்தியர் பாரம்பரிய வர்த்தக சங்கத்தின் தலைவர் வேலாண்டி, ஸ்லாங்கூர் கோலாலம்பூர் இந்திய வர்த்தக சங்கத்தின் துணைத் தலைவர் பிரபாகரன், மலேசிய இந்தியர் சிகை அலங்கரிப்பாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சுதந்திரம், டத்தோ டாக்டர் மகேந்திரன் உட்பட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க.
இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.